தேவனுடைய சித்தம் என் வாழ்விலே என்ன? கொஞ்சம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுனால பெரும்பாலும் ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்விலே என்ன அப்படின்னு ஜனங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்திலலாம் கேட்பாங்கன்னா, நான் யாரையும் தப்பு சொல்லலை, நானும் கூட அப்படி கேட்டிருக்கேன். ஒன்று சொத்து வாங்கும் பொழுது விற்கும் பொழுது கேட்பாங்க, தேவனுடைய சித்தமா? விற்கணும், வீடு கட்டணும் இல்லை வீடு விற்கணும், அந்த மாதிரி சமயத்தில் இது தேவனுடைய சித்தமா? நம்பர் 2, கல்யாணத்தில் தேவனுடைய சித்தம் என்ன? 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் நம்ம திரும்ப, ஆனால் அதற்கு என்ன பண்ணுறோம், ஆன்மீக சாயத்தை பூசி விடுவோம். இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஐடிஐ படித்த ஒருவரை கல்யாணம் செய்து கொண்டார். தேவனுடைய சித்தம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுல ஏதோ ஒன்று இருக்கு. இல்லாட்டி ஏன் டாக்டர் போய் ஒரு ஐடிஐ படித்தவரை கல்யாணம் பண்ணி போறார்? நம்ம சொல்றது புரியுதா? பாருங்க, ஒரு டாக்டர் ஒரு மாணவன் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு 12ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்றாரு, எனக்கு காண்பித்தார் அப்படின்னு சொல்லி அதை பண்ணிட்டான்னா, நான் அதுல என்ன பண்றேன், அவன் அது தேவ சித்தம் நம்புறதுக்கு அதுல என்ன இருக்கு? ஏதோ ஒரு வாய்ப்பு. பாருங்க, 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலை வந்துச்சு, அந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு தற்காலிகமான ஒரு வேலைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். ஆண்டவர் இதை தான் எனக்கு கொடுத்தாரு, இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொன்னா அதுலயும் தேவனுடைய சித்தம் ஏதோ இருக்குங்கிறத என்னால் என்ன பண்ணுது, புரிஞ்சிக்க சொல்லுங்க முடியுது. அப்ப டிசைடிங் ஃபேக்டர், அதாவது முடிவு செய்கிற காரணிகளை நாமே வைத்துக்கொண்டு, அதாவது முடிவெடுக்கிறது எது, அதை நம்ம கையில் என்ன பண்ணிக்குவோம், வச்சுக்குவோம். ஒரு லாப நஷ்ட கணக்கோட என்ன பண்ணுவோம், முடிவெடுப்போம். இப்போ அப்படி இருக்கிறது தப்பாங்க? நல்லா வாழணும்னு நினைக்கிறது தப்பா? கஷ்டப்படாமல் படிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? நல்லா வேலை பார்க்கணுங்கிறது தப்பா? சம்பாதிக்க நினைக்கணும் தப்பா? சொல்லுங்க. எதுவுமே நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நல்லது, நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நல்லது, நல்ல குடும்ப வாழ்க்கை எனக்கு இருக்கணும் நல்லது, எதிர்காலத்தை குறித்து இப்படிலாம் திட்டம் வச்சிருக்கேன், இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்றுங்க அப்படி இருக்கக்கூடாது, பிளான் பண்ணணும். பாருங்க, இப்போ என் கூட படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளானிங்லாம் இருந்தாங்க. இந்த இடத்துல வேலை பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும், இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத ரொம்ப பிளான் பண்ணி சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக என்ன செய்வாங்க, இது கடவுளுடைய சித்தமா அப்படின்ட்டு எது எதெல்லாம் கேட்பாங்கன்னா, முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அப்படி கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? ஏன் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது மட்டும் அந்த ஜனங்களுக்கு அந்த எண்ணம் வருது? பெண்ணை சேர்த்துக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி என்ன வருது? ஏன்னா they want to play safe. பிரச்சனைகளை என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டும். யாரையோ ஒருவரை திருமணம் செய்ய போறேன், நான் நல்லா இருப்பேனாங்கிறது எந்தவித கேரண்டியும் இல்லை. டு பி சேஃப், அதாவது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை எனக்கு அமையணும்னா இப்போ யார்கிட்ட போக வேண்டியதா இருக்கு, கடவுள்கிட்ட போக வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் நம்பி லோன் போட்டு ஏதாவது முன்னேறதுக்கு வழி பார்க்கலாம், ஏதாவது தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாமான்னா டக்குன்னு இப்போ யாரை யோசிக்க வேண்டியதா இருக்கு, கடவுளை. இது வரைக்கும் கடவுளை யோசிக்காதவங்க கூட இப்போ யாரை யோசிக்க வேண்டியதா இருக்கு, கடவுளை யோசிக்க கூடாது. ஏன்? டு அவாய்ட் ப்ராப்ளம், பிரச்சனைகளை தவிர்க்கணும், கொஞ்சம் சேஃபாக என்ன பண்ணணும், ப்ளே பண்ணணும். இது வரைக்கும் என்னுடைய பலத்தில் என்ன பண்ணிட்டேன், நினைக்கிறதா என்ன பண்ணிட்டேன், செஞ்சிட்டேன். ஆனால் இது எனக்கு பிறனுக்கு மிஞ்சி, ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்கு அப்புறம் இது சரியா வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துல நான் எங்க போக வேண்டியதா இருக்கு, தேவ சித்தத்துக்கு தேட வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு சொத்தை வாங்கணும், அதுல வில்லங்க இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அல்லது ஒரு சொத்தை விற்கணும், அதுல ஏமாறாம என்ன பண்ணணும், லாபகரமா என்ன பண்ணணும், விற்கணும். இப்ப யாரை தெரிய வேண்டியதா இருக்கு? அப்ப அப்படிலாம் தேடக்கூடாதுங்களாங்க? தேடலாம். சரி சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையையும் கடவுள் ஆளுகை செய்வார் என்று சொன்னால், அதில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் தேவ சித்தம் தான். இந்த மாதிரி வருவாங்க, எங்க போய் நிற்பாங்க, தேவன்கிட்ட போய் நிற்கணும். ஆனா தேவன்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. நீங்க என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நீங்க என்கிட்ட என்ன பண்ணுங்க சொல்லுங்க. எனக்கு அதை விட குழப்பமா இருக்கு உண்மையாலுமே. கொஞ்சம் சில பேர் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் 2 பேர். அவங்க உங்ககிட்ட பேசணுன்னு ஒரு பெரிய தெளிவு வந்திருக்கு. ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருக்காரு, பாவம் அவங்களுடைய சூழ்நிலை என்னமோ. ஆனா பலர் சொல்லியிருக்கிறது, உங்கள்கிட்ட ஒரு குழப்பத்தோட வந்தேன், இப்ப ரொம்ப குழப்பமாயிருச்சு. இப்ப பேச ஆரம்பிச்சோன்னே இப்ப என்ன ஆயிடுச்சு, நானே நினைச்சேன் இது கடவுளுடைய சித்தமா அப்படின்னு நினைச்சு உங்கள்கிட்ட வந்தோம்னா, இப்ப அதை விட்டுட்டு ஐயோ கடவுள் என் கூட இருக்கிறாரா இல்லையாங்கிற டவுட்டே வந்துருச்சு. கவனிங்க,
அது சில பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் நான் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்களே ஹேண்டில் பண்ணணும். நான் வந்துட்டேன்னா நீங்கள் கேட்ட வந்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வரதை டீல் பண்ண மாட்டேன். பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக ஒரு மனிதன் தேவ சித்தத்தை தேடுவது வேற, அவர் என் வாழ்விலே என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவ சித்தத்தை தேடுவது வேற. என் வாழ்க்கையில என்ன அவர் வச்சிருக்கிறாரோ ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுறாரு வாழ விரும்புகிறேன், அது வேற. அவரை பிரியப்படுத்தணும்னு என்ன பண்றேன், விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அவரை இருதயத்தை அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஏற்றது போல் அவர் மனம் கோலாமல் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன், அது வேற. முதல் சாரார் 95% என்ன பண்றாங்க, முக்கியமான சில காரியங்களுக்காக தாங்கள் பாடுபடக்கூடாது, பிரச்சனையில சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எங்க வராங்க, தேவனுடைய சித்தத்தை தேடி வராங்க. இப்ப அறிமுகம் 1 பேதுரு புத்தகம் 4வது அதிகாரம் 19 வாசிங்க. 19 வாசிங்க. வாசிமா. தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை கவனிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப என் வாழ்விலே பாடுகளை அனுபவிப்பது கூட என்னவா இருக்கலாம், தேவனுடைய சித்தமா இருக்கலாம். இப்ப நான் பாடுபடக்கூடாது அப்படின்னு தேவ சித்தத்தை, பிரச்சனையில சிக்க கூடாது அப்படின்னு தேவ சித்தத்தை அறிய வரவங்க கிட்ட இந்த வசனத்தை சொன்னா தேவனுடைய சித்தத்தின்படி பாடும். அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரும், நல்லா கவனிங்க. பிரச்சனையில சிக்க கூடாதுங்கிறதுக்காக கடவுளுடைய விருப்பம் என்னன்னு கேட்கறதுக்கு வரீங்க. என்கிட்ட இல்லை, பைபிளே கூட அப்படி படிக்கிறீங்க. இப்போ பைபிளில் ஒரு வாசகம் வருது, தேவனுடைய சித்தத்தின்படி. அப்போ என்னடா இது, தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிப்பதுன்னா அப்போ கடவுளுடைய சித்தம் பாடு அனுபவிப்பதா கூட இருக்குமா? அப்போ நமக்கு வர பாடுகள் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நமக்கு கொடுக்கப்படுகிறதா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடுத்த கேள்வி அவங்களுக்கு வரணும். அப்படியே வந்தா கூட அப்படியே மெல்ல 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 அவங்க யார்கிட்ட போக முடியும், ஆண்டவர்கிட்ட போக முடியும், தங்கள் வாழ்வை சீரமைச்சுக்குள்ள முடியும். ஆனால் பலர் என்ன பண்றதில்லை, அதை விரும்புறது இல்லை. அதனாலதான் அவங்க ஒரு மனுஷனை தேடுறாங்க. யாராவது ரெடிமேடா சொல்லுவாங்களா கர்த்தருடைய சித்தம் எது அப்படின்னு? ரெடிமேடா அப்படின்னா டக்குன்னு அப்படி இன்ஸ்டன்டா சொல்லுவாங்களா? நமக்காக இன்னொருத்தர் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்களா? 4:19 மறுபடியும் வாசிங்க. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்க. யாரெல்லாம் பாடு அனுபவிக்கிறீங்களோ, தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறீங்களோ, அந்த பாடுகளிலே நீங்கள் என்ன செய்யணும், தீமை செஞ்சிட கூடாது, நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்யணும்னா விசுவாசிங்களுக்கு எழுதுறாரு, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க யார்கிட்ட கொடுக்கணும், கடவுள்கிட்ட கொடுக்கணும். 2வது வசனம் வாசிங்க. மாம்சத்தில் பாடுபடுகிறவன், எல்லாம் சொல்லுங்க. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி, சித்தத்தின்படி, விருப்பங்களின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு, தேவனுடைய சித்தத்தின்படி ஒருத்தன் வாழணும் அப்படிங்கும் பொழுது அதற்கு உறுதுணையாய் அமைவது என்னன்னா தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிப்பது. இப்போ என்னை ஒரு நபர் கோபப்படுத்துகிறாருன்னா என் வாழ்க்கையில நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? இப்ப என்ன சூழ்நிலையில நான் இருக்கிறேன், பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல மறுபடியும் என்ன ஆகும், இயல்பா என்ன ஆகும், நானும் என்ன பண்ணுவேன், திரும்ப கோவப்படுவேன். அப்ப பிரச்சனை டபுள் ஆகுமா இல்லையா? இப்ப நம்ம வாசிச்ச 19வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, இப்ப வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை
உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுக்க. இப்ப கோபம், பொறுமை, இது ரெண்டும் எதிர் எதிர். புரியுதா உங்களுக்கு? கோபப்பட்டேன்னா பொறுமை இல்லைன்னு அர்த்தம். பொறுமையா இருந்தேன்னா என்ன வராது? கோபம். புரியுதா? இப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆசை என்னவா இருக்கணும்னா, கடவுளுடைய குணாதிசயங்கள்ல நான் வளரணும் அப்படிங்கிறதா அவனுடைய ஆசையாகவும் ஏக்கமாகவும் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் வரும் பொழுது அந்த கோபப்படுகிற சூழ்நிலையை அவன் எதிர்த்து நிற்பான். எப்படி எதிர்த்து நிற்பான்? கோபப்படுகிறவனை எதிர்த்து நிற்கக்கூடாது. கோபப்படுகிற சூழல் தனக்குள்ள உருவாகும் பொழுது அதை எதிர்த்து நிற்பான். இது வரைக்கும் புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. கோபப்படும் பொழுது உங்களை எதிர்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு கடவுள் தேவையே இல்லை. அது நேச்சுரலாகவே எனக்குள்ள இருக்கு. நான் கோபப்பற்றக்கூடாது, பொறுமையா இருக்கணும்னு சொல்லும் பொழுது எனக்கு கோபம் உண்டாகிற சூழல் என் ஆத்துமாவில எழும்பும் பொழுது அதை எதிர்த்து என்ன பண்ணுவான்? நிற்பான். அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே என்னை ஆண்டவருக்கு என்ன பண்ணிருக்கணும்? அர்ப்பணிச்சு இருக்கணும். இப்ப அந்த பாடுகளின் ஊடாக அவனால் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய. தன்னுடைய ஆத்மாவுக்கும் நன்மை செய்கிறான். தன் மீது கோபப்படுகிறவருடைய ஆத்மாவுக்கு என்ன பண்றான்? நன்மை செய்கிறான். ரைட்? இப்ப ரெண்டு வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவர் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரை மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பாவங்களை விட்டு என்ன பண்ணிருக்கான்? ஓய்ந்து. பாவங்களை விட்டு ஒரு மனிதன் ஓய்ந்து தன்னுடைய விருப்பங்களின்படி வாழாமல் தேவனுடைய விருப்பத்தின்படியே வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கும். இதே இன்னொரு இடத்துல எழுதுறாரு, நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிப்பது. ஒன்வேல போயிட்டு விழுந்துட்டோம், சொல்லுங்க யாரால வந்தது? உன் சமூகம் எனக்கு முன்பாக போகணும்னு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போனீங்கனாலும் ஒன்வேல போனா என்ன பண்ணுவோம்? ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒன்வேன்னா எதிர் திசையில பயணிப்பது, அதுல வாய்ப்பு இருக்கு. அந்த விழுந்துட்டோம்னா அங்க யாரும் கேட்கக்கூடாது, ஆண்டவரையும் குறை சொல்லக்கூடாது, பிசாசனை தள்ளி விட்டான் பிரதர் அப்படிங்க கூடாது. இல்ல இல்ல, நீங்க ஏற்கனவே ஒன்வேல போற பழக்கம் உள்ளவங்க உழுவுறதற்கான ஏது எல்லாம் அவங்களுக்குள்ளேயே இருக்கு. அவசராத்திரத்துக்கு சொல்ல வரல, இயல்புலேயே நான் 90ல போகிற ஒரு நபர் அப்படின்னா விபத்துக்குள்ளாக எல்லா சாத்தியமும் எனக்கு இருக்கு. அப்ப அதுல விழுந்துட்டு கட்டோட வந்துட்டு ஆண்டவரே இதெல்லாம் யாருக்காக செய்கிறேன்? உமக்காக தான் செய்கிறேன். ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிரும், அதுல இது ஒண்ணு கர்த்தா உமக்காக செய்கிறேன். சரிங்க, நீங்க ஒருத்தரை வந்து மிஞ்சி நீங்க ஆளுகை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்கள டிக்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து எதிர்வினை வரும். மருமகளையோ அல்லது மாமியாரையோ சில சமயங்களில் மனைவியையோ கணவரையோ நீங்க ரொம்ப டிக்டேட் பண்ணணும், அவங்களுடைய விருப்பங்களை நீங்க ரொம்ப தலையிடணும், நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்க நல்லது கூட நினைக்கலாம். ரொம்ப அவங்களுக்கு மேல நீங்க உங்களுடைய ஆக்கிரமிப்பு வச்சீங்க அப்படின்னா என்ன வரும்? எதிர்வினை உண்டு. அப்ப என்ன சொல்லக்கூடாது? கர்த்தரால அப்படி சொல்லக்கூடாது. நன்மை செய்து பாட அனுபவிப்பது. மனிதர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீங்க கத்துக்கணும். பவுண்டரிஸ் எப்படி செட் பண்ணுங்கிறத கத்துக்கணும். நீங்க யாருடைய எல்லையிலையும் நுழைஞ்சு யாரையும் அப்படி மாத்திர முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உங்களை எப்படி டீல் பண்றேன் நானு? சொல்லுங்க, உங்களை எப்படி டீல் பண்றேன்? எல்லாத்திலையும் மூக்க நுழைக்கிறேன்னா எனக்கு தெரியும், அப்படி நுழைச்சி பிரயோஜனம் கிடையாது. அப்படி நுழைக்கவும் கூடாது. கடவுள் ஒரு மனிதனை எப்படி ஆள்றாரு? ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யணும்னா அவனை ஆளுகை செய்வார். ரைட்? வாலண்டரி சமிஷன். ஒரு ஊழியர்கிட்ட போய் நீங்க கடவுளுக்குள்ள என்னை நடத்துங்க, அதை நான் முழுசா ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் கேண்டிடேட் அவங்க யாரு? சரியான ஆளு. அதுதான் அட்மிஷன். அவங்கள என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும், நடத்தணும். இப்ப புரியுதா? பாடு அனுபவிப்பதுதான் தேவனுடைய சித்தம்னு பாடுகளில் தவிர்ப்பதற்காக தேவ சித்தத்தை அறிய வரவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க குழம்புவாங்க. 1 பேதுருடைய தீமை என்னன்னா பாடுகளும் மகிமையும். ரைட்? 1 பேதுருல 3:17 வாங்க. தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது எப்படி இருக்கும்? மேன்மையா இருக்கும். அப்ப தேவனுக்கு சித்தமானால் அப்படின்னா கண்டிப்பாகவே நன்மை செய்து பாட அனுபவிப்பது சில நேரங்களிலே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஜாகிரதையாக பிடிச்சிருக்கோம். நான் நல்லவன்னு அவனை நம்பினாங்க, காசை கொடுத்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க, அது நன்மை செய்து பாடம் அனுப்புவதா? முட்டாள்தனமாக பாடம் அனுப்பிப்பது. நன்மை செய்து பாடம் அனுப்புவதா நல்லா புரிஞ்சுக்கணும். அதே 1 பேதுருல 2வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே உங்களை துன்பப்படுத்துகிற மனிதர்களுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கு. யாரெல்லாம் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவங்க நம்மள்ட்ட ஏட்டிக்கு பூட்டி பண்றாங்களோ, அவங்களுக்கு நன்மை செய்து அவர்களுடைய அறியாமையிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப புத்தீனமான மனிதர்களை நம் வாழ்வில் வைக்கிறது யாரு? அனுமதிக்கிறது யாரு? கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாங்க பிரதர். நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு பேசுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லும் போது நீங்க என்ன பேசுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நான் ஆவிக்குரியவனாங்கிறத கவனிங்க. கடவுளுடைய பிள்ளைக்கு எதுவும் ஸ்பெஷலா நடக்காது. இதை எழுதிங்க, இது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்கள் என்று சொன்னால் எனக்கு விசேஷமா நடக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு வேதத்துல, எனக்கு தெரிந்தவரை வேதத்துல இல்ல. எங்க இருக்கு அப்படின்னா, எனக்கு என்ன நடக்கிறதோ அதை நான் விசேஷமாக வேறு விதமாக ஸ்பெஷலா கையாள்வது, அதிலே தான் நான் தேவனுடைய பிள்ளையா என்பது. எல்லாத்துக்கும் நடக்கிற பிரச்சனை எனக்கும் வருது, வரும், வரணும். ஆனால் அந்த பிரச்சனைகளிலே விசேஷமான விதமாக நான் தேவனுடைய பிள்ளையாக அதை எப்படி அணுகுகிறேன், கையாளுகிறேன், அதில் தான் என்ன இருக்கு, நான் விசேஷமானவன்கிறது இருக்கே ஒழிய நான் விசேஷமானவன்கிறதுனால எனக்கு எல்லாமே விசேஷமா நடக்கணுங்கிறது இல்லை. அப்படி கிடையவே கிடையாது. இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ அப்படியே சப்ஜெக்ட் போவோம். ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் வர்றான் உலகத்தில் அப்படின்னா அவனை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? ஒரு யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய படைப்புகளில் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே மறுபடியும் பிறக்க செய்தார். கவனிங்க, சகலவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்ன கவனிங்க, ரொம்ப முக்கியம். அது சகல சிருஷ்டியையும் ஆண்டவர் உண்டாக்கிட்டார். இதுல ஒரே ஒரு சிருஷ்டி மட்டும்தான் கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரே ஒரு சிருஷ்டி தான் வாழ முடியும்னா அது யாருதான்? மனிதர்கள் மட்டும்தான் கடவுளை எதிர்த்து கொண்டு கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் கடவுளுடைய விருப்பங்களுக்கு வெளியே, எதிர்பார்ப்புகளுக்கு வெளியே வாழ முடியும். யார்? சகலத்து அந்த சராசரங்களிலும் ஒரே ஒரு சிருஷ்டி மட்டும்தான் அப்படி என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஏன்னா இந்த ஒரு சிருஷ்டிக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு மட்டும்தான் கடவுள் அந்த தன்னை போல சுயாதீனத்தை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். சூரியனை படைக்கும் பொழுது எந்த இடத்துல படைச்சாரோ அதே இடத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்கு. கோள்கள் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துலதான் என்ன இருக்கு. மழை எப்ப வருமோ அப்பதான் வரும். சர்வ சிருஷ்டியை மனுஷன் கெடுக்க முடியும். ஒரே ஒரு சிருஷ்டி மட்டும்தான் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமலேயே கடவுளுக்கு வெளியே வாழ முடியும். காரணம், இந்த ஒரே ஒரு சிருஷ்டி தான் மரணம் ஆட்கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை மரணமா ஜீவனா? நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன? மரணத்துல தான். மரணத்துல இருக்கிறதுனாலதான் நம்முடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற முடியும். தேவன் எல்லாமே நம்ம வாழ முடியும். இப்ப கடவுளுடைய விருப்பம், முதல் விருப்பம் அப்படிப்பட்ட மனிதர்கள் என்னன்னா, இந்த பூமியில வாழும் பொழுது நீ என்ன பண்ணணும், மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்காத வரைக்கும் தேவனுடைய விருப்பத்தை ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல கடவுள் என்ன விரும்புகிறாரோ அந்த வேலையை மட்டுமே மனிதன் செய்வதற்கு தம்முடைய ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, தருவார். பழைய ஏற்பாடுல புஸ்தகத்துல ஃபுல்லா வாசிங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு ஜனங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுட்டாங்களே ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய ஜெபமெல்லாம் அதுதான். பழைய ஏற்பாட்டிலே சிம்சோன் எங்க வேணாலும் போவார். பேசினுடைய வீட்டுக்கு போனாரா இல்லையா? போனார்.
ஆனா இப்ப கடவுள் விரும்பினதை சிம்சோனை கொண்டு செய்யணும்னா அவன் மேல யார் வருவாரு? பரிசுத்த ஆவியானவர் வருவார். அந்த நேரத்திலே மட்டும் கடவுளுடைய விருப்பம் அவனால் நிறைவேற்றப்படும். அப்படி தேவன் இயங்குவது தேவனுடைய திட்டமே இல்லை. இப்ப ஒரு மனுஷனை முழுசா அவர் கீழே கொண்டு வரணும், அவனுடைய சித்தத்தின் கீழே கொண்டு வரணும்னா அவனை என்ன பண்ணணும்னா மறுபடியும் என்ன பண்ணணும்? பிறக்க செய்யணும். அப்படி பிறக்க செய்யாத வரைக்கும் தேவனால் மனிதன் என்ன பண்ண முடியாது? ஆள முடியாது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா. அவங்க வேலை கிடைச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சோகம் கிடைச்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நல்ல காலங்க, சூப்பர் டாக்டருங்க பாங்க. ஆக்சுவலாக அதான் உண்மை. தெரியுமா உங்களுக்கு? எது உண்மை? பைபிள்ல காமன் கிரேஸ்னு ஒன்று இருக்கு. இந்த மனித குலம் வீழ்ந்து போச்சு, அழியணும்ல, நீ சாகவே சாவாய். அப்புறம் ஏன் அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை வெளியே வந்துட்டாங்க? வரையில வெறுங்கையா வந்திருந்தானா விதை எங்க இருந்து வந்திருக்கும்? இன்னைக்கு சாப்பிட்ற ஆப்பிள் ஏதேன் தோட்டத்துல இருந்து வந்த விதை. வெளியே போயிட்டான், ஆனா அவனை சும்மா அனுப்பல. நீ என்ன இப்ப எங்க இருக்க முடியாது? ஏதேன்ல இருக்க முடியாது. வெளியே போய் உனக்கு தேவையானதை என்ன பண்ணிக்க, செஞ்சுக்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காரு, அவனுக்கு கொடுத்து விட்டுருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு ஆப்பிள் இருக்கு. புரியுதா? இதுக்கு பேர் காமன் கிரேஸ். பாவத்து நிமித்தமாக வியாதி வந்துருச்சு. இப்ப இந்த வியாதி வந்துச்சுன்னா மொத்தமா அழிஞ்சிருவாங்க. அப்ப அதை எதிர்த்து நிற்கணும்னா சில மருத்துவர்களை யார் ஏற்ப வேண்டியதா இருக்கு? மறந்துடக்கூடாது. இது காமன் கிரேஸ், பைபிள்ல இருக்கு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சொல்லுங்க மலையே. அதுக்கு பேரு காமன் கிரேஸ். எல்லாத்துக்கும் கிடைக்கும். உங்களை குணமாக்குறதற்கு கடவுளுடைய ஸ்பெஷல் கிரேஸ் தேவை கிடையாது. என்னவே போதும், பொதுவான கிருபையே போதும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா விசேஷ விதமா நம்மளை என்ன பண்றாரு? ஹீல் பண்றாரு, உண்மை. ஆனா எல்லா ஹீலிங்கும் எது தேவையில்லை? காமன் கிரேஸ் போதும். கடவுள் தான் செய்யறாரு. பொதுவான கிருபை போதும். கடவுளை அறியாத ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன பண்றாரு? கிருபையா இருக்கிறார். கவனிங்க, விழுந்து போன இந்த உலகத்திலையுமே மிதமிஞ்சி என்ன பண்ணுது? விளையுது. ஆனா கிறிஸ்தவ விவசாயிகளும் இருக்கிறாங்க. கடவுள் அவங்களை விசேஷமாகவும் ஆசீர்வதிக்கிறார், ஒத்துக்கிறேன். ஆனா காமன் கிரேஸுவே சர்ப்ளஸா விளையுதே. சில விசேஷமான தருணங்கள்ல தேவனுடைய சித்தத்தை தேடுகிற மனிதர்கள்ட்ட 1 பேதுரு புஸ்தகத்துல இருந்து நீங்க வசனத்தை வாசி காட்டினீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். அப்ப அது நல்ல நோக்கம், தேவனுடைய நோக்கம் நிறைவேறுது. அதனால பாடுகள் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறாங்க பொழுது இதை யாரால ஏத்துக்க முடியாது? ஏன்னா வர்றதே பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கணுங்க. அப்ப இது தேவ சித்தத்தின்படி தான் நான் பாட அனுபவிக்கிறத யார் தீர்மானம் பண்ணணும்? அவங்க தான் என்ன பண்ணத தீர்மானம். எபேசியர் புஸ்தகம் 5:17. ஆகையால் கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாரு? நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த புதிய ஆண்டிலே உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் ஆண்டவர் செய்ய போறாருன்னு நீங்க வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்றேன். அப்படி சொல்றாரா? சொல்லுங்க, அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாருன்னா பவுல் நல்லா இருந்திருப்பார். நல்லபடியா இருந்திருப்பார் வயசாகி. 12 சபை கம்மா அடிக்கடி சொல்லுவேன். 12 சபைகளை ஸ்தாபிச்ச ஒரு மாபெரும் அப்போஸ்தலன் என்ன சொல்லுவான்? 12 சபையில ஸ்தாபிச்சிட்டாரு. இந்த உலகத்தையே சுவிசேஷ மயமாக்கினாரு. அவன் சொல்றான், இது வரைக்கும் குளிரிலும் இது வரைக்கும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆச்சரியமா சந்திக்குவாங்க. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு பவுல்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அறிவு கட்டத்தனமா இருக்காத, நீ அதை உணரணும். இப்ப இந்த அறிவு கட்டத்தனம் அப்படிங்கிறது என்னன்னா, படிக்காம வராது அறிவு கட்டத்தனம் இல்லை, கணக்கு வழக்கு பார்க்க தெரியாதவங்கனால வர்ற அறிவு கட்டத்தனம் இல்லை, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாத அறிவு கட்டத்தனம் இல்ல, எப்படி வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிறது அப்படி வர அறிவு கட்டத்தனம் இல்லை. இவங்களுக்கு என்ன கிடையாது? எபேசி விசுவாசிகளுக்கு வேதத்தின்படி இல்லை. எஸ் அஃப்கோர்ஸ் கடவுளுடைய சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கிடையாது இவங்களுக்கு? அறிவு. என்ன சொல்றாரு? அவங்கள கடிந்து கொள்றாரு. நீங்க தேவனுக்கு, அதாவது மதியற்றவர்களை என்ன பண்ணாதீங்க, தேவனுடைய சித்தம் என்னங்கிறத யாரு உணர்ந்துக்குங்க. நீங்க இவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படி சொல்லல, நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, நானே என்னுடைய வாழ்க்கைக்கான தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும்? எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ள பாஸ்டர் மனோட்ட கேட்கிறேன், சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கேன், நான் சர்ச்சைக்கு உள்ள பாஸ்டர் மனோ அவர்களே, எனக்கு 2 வேலை வந்திருக்கு, இதுல எதுக்கு தேவனுடைய சித்தம்? பாஸ்டர் மனோ என்ன சொல்லணும்? நீங்கள் சத்தியத்தை அறியவும்
ரட்சிக்கப்படணுங்கிறதான் அவர் எப்படி இருக்கிறாரு? சித்தமுள்ளவரா? எந்த சத்தியத்தை அறியவும் அப்படின்னா என்னை பற்றின உண்மைகளை தெரியும். நான் யார்? பாவியா இருக்கிறேன். என்னுடைய எந்த செயல்களின் மூலமாகவும் நான் ஆண்டவருடைய அபிமானத்தை, அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தை பெற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே born from above மறுபடியும் பிறக்கிறேன். அது என்னால உண்டானது. அப்படி பிறப்பதுனா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வராரு, ஒரு புதிய இதயம் எனக்கு கொடுக்கப்படுகிறது, புது படைப்பாக நான் அப்படி மாற்றப்பட்ட பிற்பாடு சத்தியத்தை அறியவும் ரட்சிக்கப்படவும் அவர் எப்படி உள்ளார்? சித்தமுள்ளவரா? இப்ப கடவுளுடைய சித்தம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட பிரதர், ஆண்டவருடைய சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கர் வந்துடலாமா? 1 தெசலோனிக்கர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய். 1 தெசலோனிக்கர் 4:3. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடுத்த தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம் அல்ல, என்பதே தேவனுடைய சித்தமாய். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்க. இது யார் ஏத்துக்குவா? ரட்சிக்கப்பட்டாதான் இப்ப என் வாழ்க்கை தொடர்ச்சியாக அவருக்கு ஏற்ற விதத்திலே பரிசுத்தத்திலே முன்னேறி கொண்டே இருக்கணும்னு பாருங்க. அப்ப நான் எந்த சித்தம் நிறைவேறிடுச்சு? முதல் சித்தம் நிறைவேறிச்சு. நான் ரட்சிக்கப்பட்டேன், சத்தியத்தை அறிந்து கொண்டேன். அடுத்த கட்டம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் எப்படி இருக்கும்? வளர்ந்து கொண்டே. ஐயோ, முன்னையாவது பரவாயில்லைங்க, இப்ப ஓவருங்க. இப்பதாங்க ரொம்ப ஜாஸ்தி. இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. ரசிக்கப்பட்டாதான் என்ன வரும்? வளருகிற பரிசுத்தம் வரும். வீடு மாறி போலான்னு இருக்கேன் நான். கவனிக்கிறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம். வீடு மாறி போலான்னு இருக்கேன். இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போலான்னு. இந்த விருப்பம் உலகத்துல இருந்து வருதா, மாம்சத்துல இருந்து வருதா? புரியுதா? கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இது தேவ சித்தமா இல்லைங்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நான் யாருங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். நான் யார்? கடவுளுடைய பிள்ளையா இல்லையா? அந்த கேள்வி ரொம்ப. கண்களை மூடும் நாம் ஜெயிப்போம். நல்ல ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையினாலே எனக்கும் எங்களுக்கும் உடைய தூய ஆவியானவர் குமாரனா இயேசுவுக்கு நேரம் எங்களை நடத்துகிறார். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.